கிறிஸ்துக்கள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபை தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலின் வரிசை என்கின்றான தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். முதல்ல உயிர்த்தெழுதலை குறித்து கிறிஸ்தவ மண்டலம் என்ன சொல்லுதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உயிர்த்தெழுதலை குறித்து அநேக பாடங்கள் போட்டிருப்போம். இன்றைக்கி அதோட வரிசைங்கிறதான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆர்டருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உலக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன, இப்போ ஞானஸ்நானம் எடுத்து நல்லவங்களாக வாழ்ந்தால் அவங்க என்ன செய்வாங்க, உயிர்த்து பரலோகம் போவாங்கங்கிற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ராஜ்யங்கிறதான விஷயம், அங்கே ஒரு ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் வருவாங்கிறான விஷயம் அவங்களுக்கு தெரியாது. பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கிறான வசனத்தை கூட வெளிப்படுத்தல அங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல. அதாவது பொய்யை நடப்பித்தவர்கள், விக்கிரகாரம் செய்தவர்கள், பொய் நடப்பித்தவர்கள், பாவம் செய்தவர்கள் இரண்டாம் மரணத்தில் போவாங்கன்னு சொன்னது. ஃபஸ்ட் டைமில் இந்த விஷயங்கள் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை அவங்க அப்ளிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேத மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த உயிர்த்தெழுதல் வரிசை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர்த்தெழுதலை 3 பகுதியாக பிரிக்காங்க. என்னென்னா, ஒன்றாவது சபையினுடைய உயிர்த்தெழுதல், இரண்டாவது சபை அழைப்புக்காக ஓடினாங்கள்ல அவங்கள்லேருந்து சிலர் அனுப்புகிறாங்க திரள் கூட்டம்னா எண்ணிக்கை இல்லாதவர்கள். அப்போ சபை வகுப்புக்கு ஒரு எண்ணிக்கை இருக்குது. அதான் 1,44,000 பேர். அது சியோன் அப்படிங்கிறான ஒரு சியோன் ஒரு கூட்டத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது 1,44,000 பேர். அந்த திரள் கூட்டம்னா இந்த திரள் கூட்டத்தில் கவுண்ட் கிடையாது. அது எண்ணிக்கை அடங்காது. திரள் கூட்டம்னா அது கூட இருக்கலாம், குறையாக இருக்கலாம். எதோட கூட இருக்கலாம், குறையாக இருக்கலாம். 1,44,000 பேரோட குறையே இருக்கலாம், கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னால் முற்பிதாக்கள்பாங்க. முற்பிதாக்கள் அப்படி வரிசையில் பார்த்தீங்கன்னா, ஆபேல் முதல் அந்த யோவான் சான் வரைக்குள்ள காலப்பகுதியில் உள்ள அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் வருவாங்க. அவங்க 3வது கேட்டகரியில் வருவாங்க. 4வது உயிர்த்தெழுதலில் யார் வருவாங்கன்னா, உலக ஜனங்கள் வருவாங்கிறதான நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேதமானவர்களில் குரூப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வேதம் என்ன சொல்லுது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வேதத்தில் இந்த மாதிரி ஆர்டர் இருக்காங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சபை, 2வது திரள் கூட்டம், 3வது முற்பிதாக்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான், 4வது உலக ஜனன்னு சொல்லி 4 விதமான உயிர்த்தெழுதல் கிடையாது. 2 விதமான உயிர்த்தெழுதல் தான் வேதத்தில் இருக்குது. அந்த 2 விதமான உயிர்த்தெழுதல் என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆதாரமாக அந்த வரிசையை குறித்து நம்ம படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் படிச்சிடலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதிகாரம் 15, வசனங்கள் 23 மற்றும் 24. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இப்போ அதுக்கு முந்தின வசனம் படிச்சிங்கன்னா அது புரியும். ஆனால் முந்தின வசனம் நம்ம படிச்சிருக்கணும். 22வது வசனம் தான் நம்ம படிச்சிருக்கணும். படிக்காமல் நம்ம 23வது வசனத்தை படிச்சிருக்கோம். அதில் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதாம்லேருந்து அதுக்கப்புறம் கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள். கிறிஸ்துக்குள்ளாக எப்போ மரித்தாங்க, இயேசு கிறிஸ்து அப்போ தான் பரலோக ராஜ்யம் ஓப்பன் பண்ணுறாரு. கிறிஸ்தவர்கள்ன்றான விஷயம். சபை ஓட்டங்கிறது எப்போன்னா, இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலிக்கு அப்புறம், ஈடுபலி தன்னை சிலுவையில் உயிர் நீத்ததுக்கு அப்புறம் சபைங்கிற வகுப்பு வர தேர்ந்தெடுக்க அதுலேருந்து பார்க்குறோம். அப்போ உயிர்த்தெழுதலில் முதலாம் உயிர்த்தெழுதலில் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்குள் மரிக்கிற ஒரு முதல் கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னு சொல்லப்படுது. அப்போ உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய சந்ததி, ஆதாம்லேருந்து
அதுக்கப்புறம் கிறிஸ்துவனுடைய சந்ததியிலேருந்து வருவாங்கங்கிறான்னு சொல்லி புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லேருந்து வருவாங்க. அப்போ 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஆதாமுக்குள் ஆரம்பிச்சுன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் சொல்லலாம். இல்லை பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த ஆதாமுக்குள் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா யார் வந்துடுவாங்க? ஆதாமுக்குள்னா அந்த ஆதியாமத்திலேருந்து வர்ற விஷயத்துலேருந்து சொல்லலாம். ஆதியாமத்து புஸ்தகத்துலேருந்து மல்கியா புஸ்தகத்தில் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் உலக ஜனங்களும் இருக்காங்க. ஆதாமுக்குள்ளே யாரும் உலக ஜனம் அவங்க எல்லாருமே என்னச்சுதான் வந்துடுவாங்கன்னு பார்க்கணும். கிறிஸ்துக்குள்ள யார் உயிர்ப்பிருப்பாங்கன்னா கிறிஸ்து எப்போ வந்தார்? 4000 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ கிறிஸ்துவனுடைய சந்ததி அது போக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு அப்புறம் உலக சந்ததிகளும் வருவாங்கன்னு பார்க்கணும். ஆதாமுக்குள் மறிக்கிற போலன்னா ஆதாமுக்குள்ளே இருக்கிறதான அந்த பாவம் செய்த ஆதாம்ங்கிறது பாவம் செய்த அந்த மனிதர்கள் என்ன செய்ய உயிர்ப்பிக்கப்படுவாங்க. 2வது கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கிறனா கிறிஸ்துக்குள்னா கிறிஸ்துவ மாதிரி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் நீதிமான் கேட்டகரியில் உள்ளவங்களும் உயிர்க்கப்படுவாங்க. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா ஆதாமுக்குள்னா பாவம் செய்த எல்லா மனிதர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் உயிர்க்கப்படுவார்கள்ங்கிற விஷயத்தை சொல்லுது. சொல்லிட்டு 23ஆம் வசனம் என்ன சொல்லுன்னா அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இப்போ இங்கே தான் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு விஷயத்தை உச்சி நோக்க பார்க்கணும், ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன அண்டர்லைன் பண்ணி பார்க்க முடிச்சு பார்த்தீங்கன்னா அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்ல முடிச்சுட்டு பார்த்தீங்க சொல்கிறத இந்த வசனத்தை சொல்கிறத அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ உயிர்த்தெழுதலை ஆர்டர் இருக்குங்கிற விஷயம் சொல்லி தான் அந்த 4 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறாங்க. 1 சபை, 2 திரள் கூட்டம், 3வது முற்பிதாக்கள், 4வது உலகம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 2 உயிர்த்தெழுதல் தான் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு அவன் தன் வரிசையில் உருவாக்கப்படுவான்னு சொல்லிட்டு முதற்பரனாவர்கள் கிறிஸ்து. அப்போ முதற்பரனா முதல்ல யார் உயிர்த்தெழுது வருவாங்க பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க? அப்போ வந்துட்டு அதுக்கு முதலாவசனம் ஏற்பட்டிருக்கும் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்க்கப்படுறாங்க. அப்போ மறிக்கிறது பாவத்துக்குள்ள எல்லாரும் மறிச்ச விஷயம். கிறிஸ்துக்குள்னா இயேசு கிறிஸ்துவ ஃபாலோவர்ஸ் வந்துட்டு தான் அவங்க முதலாவது உயிர்த்தெழுதல் வருவாங்க. அவங்க வந்துட்டு மற்ற ஜனங்களை வந்து கிரைஸ்ட் ஃப்ரீல உள்ள வருவாங்கன்னு பார்க்கணும். அதான் சொல்லப்படுது. அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிடுவார். முதற்பரான கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. அப்போ 2வது நம்ம வர போகிறோம் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வாழ்ந்த காலத்துலேயும் பரிசுத்தவான்கள் மறிச்சாங்க. அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பூமி தூளில் நித்திரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ எந்திப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவில் எந்திப்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவும் வந்துட்டு 6000 வருஷம் முடிவில் தானே எந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி எந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆனால் கிறிஸ்துக்கு வந்துட்டு ஒரு நாள் 1000 வருஷம் போலும், 1000 வருஷம் ஒரு நாள் போல என்று அறியாதிருக்க என்று சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பூமி தூளில் எத்தனை நாள் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்னு சொல்லப்படுது. மரித்தது அடக்கம் பண்ணது வெள்ளி, அதுக்கப்புறம் வந்துட்டு சனிக்கிழமை இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமைனா அது 12 மணிக்கு மேலே அங்கே வர வந்து 3ஆம் நாளுக்குள்ள வந்துடும். அப்போ உயிர்த்தெழுதுன்னு பார்க்கணும். அப்போ 3 நாளுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 3ஆம் நாளிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் முடிவில் தொடக்கத்தை எந்திக்காருன்னு பார்க்கணும், உயிர்த்தெழுந்துறான்னு பார்க்கணும். அதே மாதிரி சபை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5 அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது எப்போ 4ஆவது நாள், 4, 5, 6 அப்படின்னு பார்க்கணும். 3 நாளுங்கிறது அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் அடையாளப்படுத்துது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது 4ஆவது நாளை அடையாளப்படுத்துது, 3 நாள் உள்ளே இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ 4ஆவது நாளில் தான் என்ன மறிக்கிறாரு, அது 4, 5, 6ன்னு பார்க்கும். அது அப்போ உயிர்த்தெழுதல் இருந்து 6000 வருஷத்தை வந்துட்டு வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அந்த உயிர்த்தெழுதலுடைய பாவனையாக வந்துட்டு எழுந்திருந்தாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈசாக்கா வந்துட்டு இந்த பலிபீடத்தில் பலியாக ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் கத்தி எடுத்து ஓங்கி குத்துறாரு. ஆனால் வந்துட்டு அவரை ஜீவனை வந்துட்டு தேவன் காப்பாற்றுறாரு. அதை எபிரேயர் ஆசிரியர் எழுதும் போச்சுல என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன எப்படி மீட்டு கொண்டாரு சொன்னா அது உயிர்த்தெழுந்து அதாவது மரித்த மாதிரியும் அது திரும்ப உயிரோட எழுத்த பாவனையாக அங்கே வந்துட்டு நிழலாக அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்கே உயிர்த்தெழுந்த விஷயம் என்னென்னா கிறிஸ்துவின் 3ஆம் நாள் உயிர்க்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபையின் சபை வகுப்பார். அதே மாதிரி 6000 வருஷத்தில் எந்திப்பாங்க, 6000 வருஷம் முடிவில் எந்திப்பாங்க. முதல்ல தான் சபை தான் முதல்ல உயிர்த்தெழுது, 2வது உலக ஜனங்கள் உயிர்த்தெழுது வருவாங்கங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதாவது அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற்பனவனு கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு
அந்த 4வது நாள்னு சொல்லப்பட்ட 4000 வருஷத்துலேயே வந்துட்டு அவர் வந்து ஒரு பாவனையாக 3 நாள் கழித்து எந்திரிச்சிட்டு போயிட்டார். உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டார். அதே மாதிரி யார் உயிர்த்தெழுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபை வகுப்பார் உயிர்த்தெழுவாங்க. அப்போ அவர் வருகையிலே அவருடைய உயிர்க்கப்படுவார்கள் என்று. அவருடையர்கள்னா கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவீர்கள். அவர்கள் என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா, என் அப்பத்தையும் அதாவது என் மாமிசத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் சொல்கிறார். நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்புவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலிய அந்த ராபோஜனத்தை அனுசரிக்கிறதும் அவன் நினைவு கூறுதலை அனுசரிக்கிறவங்களுக்கு தான் முதலாவது ப்ரொபலேஷன் கொடுத்து அவங்க நினைச்சிட்டாங்க முதலாவது உயிர்த்தெழுதலில் உள்ள வராங்க. அதை தான் சொல்லப்படுது வருகையிலே. இப்போ வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படும் சில புரிஞ்சுக்கிற என்னென்னா, வேதமானவர்கள் அநேக பேர் கிட்டத்தட்ட 98 பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வருகையிலன்னா 1874 வந்து அவர் வருகை வந்துட்டு அன்னையிலேருந்து உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டு இருக்குங்கிறான ஒரு விஷயத்த நம்பப்படுகிறாங்கன்னு பார்க்கும். ஆனால் உயிர்த்தெழுதுங்கிற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார்? அவர் மாம்சமாக மரிக்கிறார், மாம்சம் எழுந்தார். அதே மாதிரி லாசரு மாம்சமாக மறிக்க போகிறாரு, மாம்சமாக உயிர்ப்பிக்க போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபையும் எப்படி தான் ஆகும் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலையும் அதே மாதிரி எப்படி விதிக்கப்படுதோ அதே மாதிரி எழுந்திருக்கும். ஆனால் மகிமை சரீரம் கொடுக்கப்படும். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் மரிக்கிறாரு, உயிர்த்தெழுகிறாரு. அவர் என்ன செய்கிறார்? மகிமை சரீரமும் கொடுக்கப்படுது, ஆவின் சரீரம் எடுத்துக்கொள்கிறாரு. 2 சரீரம் எடுத்துக்கொள்கிறார். அவர் பரமேற அமைச்சு ஆவி சரீரம் எடுக்கிறாரு. அதுக்கு பூமியில் இருக்க அமைச்சு பார்த்தீங்கன்னா அவர் மனித சரீரம் எடுக்கிறாரு. அதுதான் யாருக்கு கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு கொடுக்க போகிறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்து பூட்டி இருக்க கதவிட்ட வந்து உள்ளே வராரு. உள்ளே வர அமைச்சு பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்க கதவுல எப்படி வர முடியும்னா ஆவின் சரீரம், அந்த மாதிரி ஆவின் சரீரத்தில் வராரு. உயிர்த்தெழுந்து கலிலேய கடற்கரையில் தரிசனம் கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார், ஆவிக்கு ஒரு சரீரம் இருக்கான்னு சொல்லி என்னை தொட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு மீனையும் தேனையும் தொட்டு சாப்பிட்டு காமிக்கார். மாம்சத்தில் இருக்கேங்கிற விஷயத்தை அவர் தொட்டு அதை சாப்பிட்டு புசிச்சு காமிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதே கல்லறை தோட்டத்தில் உள்ள இருக்க முச்சில் அந்த அவருடைய சீஷிகள் வந்துட்டு பார்க்க முச்சில் அவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவர் பேரை சொல்ல முச்சில் மரியாளை எங்கச்சில் ரபுனின்னு சொல்கிறாரு. ஏன்னா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தெரியும், ஆனால் அங்கே அவங்க தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அப்போ வந்துக்கிட்டு அவர் வந்தது அந்த மாம்ச சரீரத்தில் இல்லை, மறுரூப சரீரத்தில் வந்திருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரமுச்சு அவர் கொடுக்கப்பட்டது ஒரு 30 வயதில் உள்ள மதிக்கத்தக்க ஒரு ஆணுக்குள்ளாதான ஒரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரிஜினல் சரீரத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்போ நமக்கு எப்படின்னா இந்த ஒரிஜினல் சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உயிர்ப்பிக்கப்படும். ஆனால் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு மாம்சத்தில் என்ன நம்மளுக்கு முகபாவனைகள் இருந்துச்சோ அதே சாயல் கூட நினச்சது பார்த்தீங்கன்னா ஆவின் சரீரத்தில் நம்ம வந்து பார்ப்போம். அந்த இதில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வந்துடுறாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் மனிதரும் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே விதமான சரீரம் கிடையாது, ஒரே விதமான முக லட்சணம் கிடையாது. முகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்குது, முகம் அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குரல் விதமான அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கூட ஃபிங்கர் பிட்டுங்கிறது ஒவ்வொரு தனித்துவமாக இருக்குது. ஏன் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக தெரியறதுக்காக அப்படி வச்சுருக்காருன்னு பார்க்கணும். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்களுடைய ஒவ்வொரு முக அமைப்பு வேறு, குரல் அமைப்பு வேறு, அவருடைய விரல் ஃபிங்கர் பிட் அமைப்பு வேறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உள்ள மனிதனுக்கு தான் அவர் என்ன பண்ணுற பார்த்து உயிர்த்தெழுதலையும் அதே அமைப்போட அதே காரியங்களோட இருக்கும். அப்போ தான் நினச்சி பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழும் மூச்சில் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் மகன் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்திருக்காரு, அவர் வந்துக்கிட்டு சபை வகுப்பாக மாறிட்டார்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ நமக்கு வேற்று உருவமாக கொடுத்தான்னு வைங்களேன், அவர்களால் நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ உலக ஜனங்களோ வந்துட்டு திரள் கூட்டமோ வந்துக்கிட்டு சபை வகுப்பார பார்க்க முச்சில் இந்த சரீரத்தோட பேஸு அங்கே இருக்க முச்சில் தான் அவங்கள பார்த்து வெக்கப்பட்டு எஞ்சாங்க தலை குணுவாங்க. ஐயோ வாய்ப்பை இழந்துட்டோமேங்கிறான விஷயத்த தலை குணுவாங்கன்னு பார்க்கணும். சரி, நம்ம வந்துட்டு இதை
இதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1874 உயிர்த்தெழுதல் நடந்துட்டுங்கிறான விஷயத்த பெரும்பான்மையான வேத மாணவர்கள் வந்துட்டு விசுவாசிக்காங்க. அது சரியான்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு என்ன ஒரு கணக்கு அதில் ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அங்கே லெட்டர்ஸ் இருக்குல்ல, 1874ங்கிறது ஒரு நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸுக்குள்ளேயும் ஒரு கணக்கு இருக்குன்னு பார்க்கணும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாருன்னா 4000 வருஷத்தில் அவர் வந்தார். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்ரீகிரிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்தை உட்பட்டவர் ஆகியன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாங்கிறான விஷயத்த கலாத்தியர் நிறுவனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வரமிச்சில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமயமாச்சு, மனம் தர்மங்கள் பரலோக ராஜ்யம் வந்துட்டு சமயமாச்சுன்னு சொல்கிறான்னு பார்க்குங்க. அதே மாதிரி யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போச்சுல காலம் நிறைவேறிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அங்கே ஒரு காலங்கிறான விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பிசாசுகளை வந்துக்கிட்டு அவர் துரத்தம் போச்சுல, அது பன்னிக்குள்ளே போக அது கேட்குது. அப்போ கேட்கும் போச்சுல பிசாசு சொல்லுது, காலத்துக்கு முன்னே ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பிசாசுக்குன்னு தெரியுது ஒரு காலம் இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு தெரியுது. அந்த எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில் தான் சாத்தானை படுத்தி கெட்டி போடுறான்னு பார்க்குறோம். எங்கள் பாதாளத்தில் அதான் நீங்கள் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகாதபடி எங்களுக்கு பன்றிகளை கெட்டி போடுங்கிற விஷயத்தை அவர் சொல்லுதுன்னு பார்க்க அந்த பிசாசு. அப்போ காலங்கிறான ஒரு விஷயம் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வேதம் செயல்படுது. நம்மளுக்கு நேரம் காலமும் அந்த நேரம் காலம் சொல்கிறோம்ல, அது எப்படின்னு பார்த்தா ஒரு டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையும் ஒரு டைமிங். அதே மாதிரி இரண்டாம் வருகையில் உயிர்த்தெழுதலையும் ஒரு காலப்பகுதி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ 1874 அது என்ன ஒரு தொகை, அதோடைய விஷயம் என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய தோற்றம், ஆதாம் ஏதேனில் இருந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4126ங்கிற விஷயத்தை அவங்க காலக்கணக்கு சொல்கிறாங்க. ரசல் பேருடைய காலக்கணக்கு. ரசல் பேருடைய காலக்கணக்கு தான் காலக்கணக்கில் தான் 1874 இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்துட்டார். அந்த உயிர்த்தெழுதல் நடக்குங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. அவர் வருகையில் உறுப்பிக்கப்படுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார், அதுலேருந்து உயிர்த்தெழுதல் நடக்குங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அது எதன் பேஸில் சொல்கிறாங்கன்னா 4126 ஆதாமுடைய படைப்பு இல்லைன்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அப்போ 1874 அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4126ஐயும் 1874 கூட்டினீங்கன்னா 6000 வருஷம் வரும். அந்த அவங்களுடைய ரசல் பேருடைய கணக்கின்படி 6000 வருஷம் எப்பவும் கம்ப்ளீட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1874ங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ ஆதாமுடைய ஏதேன் தோட்டத்தினுடைய அது சிருஷ்டிப்பின் வரலாறு, அதே ஏதேனில் இருந்த விஷயம் 4126. 1874ங்கிறது அவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை உயிர்த்தெழுதுங்கிற விஷயம் என்னென்னா அங்கே 6000 வருஷம் கம்ப்ளீட்டுங்கிறான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அங்கே உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டு இருக்குங்கிறான விஷயம் இதுவரை நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிஸ் ரைட்னு சொல்லி அமெரிக்காக்கார ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு காலக்கணக்கை கணிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதேனில் ஆதாம் இருந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3958. அப்போ பார்த்தீங்கன்னா 2042 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 6000 வருஷம் கம்ப்ளீட் ஆகுதுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ 3958ஐயும் 2042ஐயும் கூட்டினீங்கன்னா 6000 வருஷம் வரும். 6000 வருஷம் வருது. இந்த 6000 வருஷத்தில் தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் வருது. அந்த 6000 வருஷத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை அங்கே உயிர்த்தல் நடக்கும் அங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஆனால் டேவிஸ் ரைஸ் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் தான் 6000 வருஷத்தில் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 1874 வந்துட்டுங்கிற விஷயத்தை அவங்க விசுவாசிக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2042 6000 வருஷம் முடியும். அந்த முடிகிறது தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் வரும், அங்கே தான் உயிர்த்தெழுதல் நடக்குங்கிற விஷயத்தை வேதம் சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம காலக்கணக்கெலாம் போட்டிருக்கோம். அந்த காலக்கணக்கை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். ஏன்னா இந்த 4024 ஏதேனில் இருந்த வருஷம் தானா 1874 6000 வருஷம் கம்ப்ளீட்டாங்கிற விஷயத்த நான் தனிப்பட்ட விதத்தை ஆராய்ச்சி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த 6000 வருஷம் 1872 முடியலை. அப்போ 3958 அங்கே ஏதேனில் ஆதாம் இருந்ததுக்கான கணக்கு அந்த டைமிங் போட்டிங்கன்னா
2042 அது முடியும் 6000 வருஷம் வரும். அதுக்கு வந்துட்டு காலக்கணக்கு எல்லாமே வேதத்தில் இருக்குது. அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2042 தான் 6000 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு 6000 வருஷம் 2042 முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். இனி உயிர்த்தெழுதல் இதுக்கு முன்னாடி 1870 உயிர்த்தெழுதல் நடக்கலை. இப்போ வந்து 1874 உயிர்த்தெழுதல் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அது தவறான ஒரு உபதேசம் பார்க்குறோம். அப்போ வந்து வரிசைங்கிறான விஷயத்தை என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதன் பின்பு முடிவு உண்டாயிரும். இதன் பின்பு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உயிர்த்தல் நடக்கும் பட்சத்தில் தான் அதன் முடிவு உண்டாயிரும். அப்படின்னா உலகத்துக்கும், அதாவது இப்போ ராஜ்யபாரத்துக்கு முடிவு உண்டாயிட்டு அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமை பரிகரித்து என்றிருக்கு. அவர் சகல துரைத்தனையும் அதிகாரத்தையும் வல்லமை பரிகரித்துன்னா உலக ராஜ்யத்துக்கு ஒரு முச்சிப்புள்ளி அதை ஒரு வைக்கிறாரு. அதுபோக துரைத்தனையும் அதிகாரம் யாருன்னா பிசாசு. அவன் பார்த்தீங்கன்னா லூசிஃபரை வந்துக்கிட்டு தான். லூசிஃபர் எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இருந்தார். அவருக்கு அந்த துரைத்தனம்னா பிரின்சிபாலிட்டி பவர் கொடுத்துருந்தாரு. அந்த பவரை கொடுத்து ஆதாமுக்கு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு பணிவிடைக்காரராக இருந்து ஒரு டீச்சரை அப்பாயின்ட் பண்ணி அவன் வழிநடத்த கொடுத்தாரு. ஆனால் அவர் வழிநடத்த தவறுறாரு. மேலே இருக்கிற சிங்காசனத்தை வாங்கிச்சிட்டாரு. ஆதாமு பாவத்தை விளத்தலனால இவர் பரலோகத்துக்கு போகிற அந்த இதை விட்டுட்டு பிசாசாக மாறிறாரு. அப்போ அதை நினச்சிது பிசாசு. அப்போ மனிதர்களை வஞ்சித்து நினச்சி பார்த்தீங்கன்னா மனிதன் கெட்டு போகிற சூழ்நிலை இருக்குது. அந்த கேட்டரில் நினச்சது அந்த துரைத்தனம் அதிகாரம் வல்லமை யாருன்னா சாத்தான்னு நினச்சிது. அதுகிட்ட இருந்துச்சு. அதை வந்துட்டு தவறாக பயன்படுத்தி உலக ஜனத்தை எல்லாத்தையும் பாவத்தில் விழத்தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ அது எங்கே இருக்குது பார்த்தா வானமண்டலத்தில் இருக்குது அந்த பொல்லா சேனை. அதை வந்துட்டு அது அதிகாரம் வல்லமை பிடிச்சிருக்கு. அந்த வல்லமை தேவன் பரிகரித்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சாத்தானை என்ன பண்ண பாதாளத்தை கட்டி போடார். அந்த விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தேவனும் பிதவானவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். தேவனும் பிதவானவர் யாரு? அது பேர் தேவன் பிதவானவர் ராஜ்யத்தை கிறிஸ்துவ ஒப்படைப்பார். கிறிஸ்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்து வந்துட்டு நம்மள்ட்ட அனுப்பிச்சிடுவார் கொடுப்பார். சபைக்கு அனுப்பிச்சு கொடுப்பார்னு பார்க்கும். எல்லா சத்துருக்களும் தமது பாதப்பிடிக்க சத்துருக்களை தனது பாதத்துக்கு கீழ் போட வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அது எல்லா சத்துருக்கள்னா சாத்தானை பிடிச்சி நம்ம காலுக்கு இல்லைன்னா பாதங்கிறது பூமிக்கு கீழே அனுப்பிச்சிட்டாரு கட்டி போடுறாரு. அந்த டைமில் தான் இது நடக்கும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இதில் என்ன இந்த வசனத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா உயிர்த்தெழுதல் ஒன்று நடக்கு. ஆதாமுக்குள் மறிக்கிற போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு இருக்கும். அப்போ ஆதாமுடைய சந்ததியிலேருந்து வர்ற இப்போ இருக்கிற மனுகுணம் முறை உயிர்த்தெழுதல் வருது. அந்த மறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் அவங்களும் வராங்க. முதலாவது வந்தது சபை வகுப்பார் வராங்க. ரெண்டாவது உலக ஜனங்கள் வருவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ துரைத்தனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த துரைத்தனங்களில் முறியடிக்கணும். உலக ராஜ்யங்கிறதான பவர் அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்களை முறியடிக்கிறாரு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நேபுகாத் நேச்சர் பீரியடில் அந்த சொப்பனத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த விளக்கம். அதுதான் ஒரு நம்மளுக்கு ஒரு மேப்பும் ஒரு ப்ளூ பிரிண்டாக இருக்குன்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் அது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துரைத்தனங்கள் அதிகாரம்னா சாத்தானுடைய ஆட்சி அங்கே வந்துட்டு இது பண்ணுறாரு. அப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும் போச்சுல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் நடக்கும். அந்த டைமில் சபை உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தானை பிடிச்சி நினைச்சிடாரு. அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டி போடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கட்டி போடுறாரா உயிர்த்தெழுதுக்கு முன்னாடி கட்டி போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பூமிக்கு முடிவு உண்டாதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? உயிர்த்தெழுதுன்னா இது எல்லாமே அடுத்த டைமில் நடக்கும். ஏன்னா பூமி தூளில் தான் எல்லாரும் உயிர்த்தெழுந்தது பூமியில் இருக்காங்க. அவங்க உயிர்த்து எழுப்பினக்கப்புறம் சாத்தானை பிடிச்சி நினைச்சிடாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பாதாளத்தில் கெட்டு போகிறாங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அந்த துரைத்தனங்கள் என்றால் என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரிசைங்கிறான விஷயம் படித்தோம்ல. அவனவன் தன் வரிசையில் உயிர்க்கப்படுறான்னா வரிசைன்னா ஆர்டருங்கிறான விஷயத்த சொல்லப்படுது. அது என்னங்கிறான விஷயத்த படிச்சிடலாம். மார்க் 6:40. மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 40. அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அப்போ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கும் போச்சுல அவங்கள வந்துட்டு பந்தியில் உட்கார வைக்கிறாரு பார்க்கணும்.
அப்போ பிதாவின் ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவர்களாய் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார்னு பார்க்கும். அப்போ போஜனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பிதாவின் ராஜ்யம் போஜனம் பண்ணுறோம் பாக்கியவான்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் போஜனம் கொடுக்கும் பட்சத்தை பற்றி அவங்க வரிசையை உட்காராரு. 50 100 பேரை வரிசை உட்கார வைக்கிறான்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த வரிசைங்கிறது ஆர்டரை அடையாளப்படுத்துது. 50 100ங்கிறது ஒரு தொகையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தொகை ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை தரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் என்ன சொல்லப்படுதுன்னா வந்துட்டு ஓமையில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தை 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 30 60 100மாக பயன்படுத்தப்பட்டது. அவங்க பயன் கொடுத்தது யாரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஜீவிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாங்கன்னா சத்திய வசனங்களை கேட்டு வாழ்ந்து விதைக்கப்படுறாங்கன்னா யாருன்னா சரீரம் வந்து பூமியில் வந்து புதைக்கப்படுறது. அதான் சொல்லி நல்ல எண்ணத்தில் புதைக்கப்படுறது. நல்ல எண்ணத்தில் விதைக்கப்படுறதுன்னா செத்து மறித்து புதைக்கப்படுது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா 30 60 100மாகன்றது. அப்போ 100ங்கிறது எதனா 1,40,000 பேர். அதான் சியோன் வகுப்பார். ரெண்டாவது திரள் கூட்டம் விஷயம் என்னென்னா திரள் கூட்டங்கிறது டைட்டில் நேம் கிடையாது. இது வந்துட்டு எண்ணிக்கை அடங்காத ஜனங்கள் என்று அர்த்தப்படுது. இதில் யார் வரோம் பார்த்தீங்கன்னா 30 60 அந்த இதில் வந்துடுவாங்கன்னு பார்க்கும். நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் ஆசாரி கூடாரத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆசாரியில் கோகாத்து வம்சமும் அதுக்கப்புறம் கோகாத்து வம்சம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் லேவி குடும்பத்தில் அவர் வந்து ஆசாரி ஊழியத்துக்கு எடுக்காங்க. அந்த ஆசாரி ஊழியத்தில் ஆசாரியர்கள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோகாத்து வம்சத்துலையும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மெராரி கெர்சோனுங்கிறது அவங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்காங்க. அவங்க தண்ணி மண்டு கொடுக்குறாரு சரி, விறகு பொறுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, பள்ளி பிறகுக்கு விறகு பொறுக்கிற விஷயமா இருந்தாலும் இது அவங்க உதவி செய்கிறாங்க. அதுபோக ஆசாரி கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேபர்நாக்கை பிரித்து கொண்டு போவாங்க. எங்கே வந்துக்கிட்டு தேவன் சொல்கிறார் அங்கே வந்துட்டு சாமம் பண்ணுறாங்க. மேகம் கிளம்புனதுக்கப்புறம் அவங்க பிரித்து கொண்டு போகிறாங்க. இந்த ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி கூடாரத்தை சுமக்கிற டியூட்டி 3 வகுப்பாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கோகாத்து மெராரி கெர்சோன்ங்கிறான கொடுக்கப்படுது. இதில் வந்துக்கிட்டு பரிசுத்தமான பொருட்களை யார் சுமக்கான்னு பார்த்தீங்கன்னா கோகாத்து வம்சம். அவங்க தான் உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த மேஜைகள், அந்த தூப இடங்கள் அதை எல்லாமே அவங்க தான் தூக்குறாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள பொருட்களை ஃபுல்லாக அவங்க தூக்குறாங்க. பிரகாரம் அதுபடி கூடாரத்தில் உள்ள காரியங்களை வந்துட்டு கெர்சோன் மெராரி அவங்க வந்து சுமந்து கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் இப்போ இவங்க தான் அவருடைய பரிசுத்த சந்ததி. அவங்க வந்து சேஷ்டபுத்திரன் முதல் பேரவனங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்கு கோகாத்து வம்சத்தில் உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. மெராரியும் கெர்சோன் உள்ளே போக முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பை யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோகாத்து வம்சத்தமாகிய இருக்கிற அந்த 1,40,000 பேர் தான் என்ன ஆசாரியர்களாக இருக்காங்க, ஆசாரியர் ராஜாக்களாக இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ண பார்த்தா ஆளு செய்வாங்க. இந்த 30 60 இருக்கிற இந்த திரள் கூட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு பணிவிடைக்காரராக இருப்பாங்க. எப்படி ஆசாரி கூடாரத்தில் அவங்க தண்ணீர் மொழ்றதும் அவங்க விறகு பொறுக்கிறதுக்கு அது உடல் வேலையாக இருந்தாங்களோ அதேமாதிரி இங்கே உடல் வேலையாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ண முச்சில் நிறைய ஆடுகள் அடிக்கப்படுது. அப்போ ஆசாரிகள் அதிகமாக இல்லாதனால லேபரி அவங்களுக்கு உதவியாக நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பலி மிருகத்தை உரித்து அந்த பலி செலுத்துறதுக்குள்ள அந்த காரியங்கள் செய்கிறாங்க. அப்போது அது ஆள் எண்ணிக்கை இல்லாதனால அந்த விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஆசாரி கூடத்தை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அந்த பலி மிருகம் அடிக்கிறது உரிக்கிறது அந்த டியூட்டி யாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோகாஸ்த வம்சத்தில் உள்ள அந்த ஆசாரியருக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். இதான் ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே 3 வகுப்பார் இருக்காங்க. அதை லேவி கோத்திரம் அவங்களுடைய சேஷ்டபுத்திரங்கிறான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே அந்த 1,40,000 பேர் தான் அந்த சேஷ்டபுத்திரர் திரள் கூட்டம் வந்துக்கிட்டு அவங்களுக்கு ராஜ்யத்தில் பூமியில் ராஜ்யம் நடக்க அவங்களுக்கு உறுதுணையாக என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க, பணிவிடைக்காரராக இருப்பாங்க. இந்த திரள் கூட்டம் பரலோகத்துக்கு போகாது. ஆனால் அந்த 1,40,000 பேர் தான் பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏறுகிறவரும் இறங்குகிறவராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த துருத்திரத்தையும் அதிகாரத்தையும் எல்லாமே பரிகரித்துன்னு சொல்லப்படுது. அது என்னங்கிற விஷயத்தை பார்த்தலாம், படிச்சிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த துரைத்தனம் அதிகாரம் அப்படிங்கிற விஷயம் யாருன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி சாத்தான் பார்க்குறோம். அந்த சாத்தானை வந்துக்கிட்டு அவரை முறியடித்து பாதாளத்தை கட்டி போடுறாரு. அதுதான் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, முதலாள உயிர்த்தெழுதல். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ராஜ்யம் இந்த உலகத்து ஸ்டார்ட் ஆகும் பார்க்கும். அப்போ 1874 உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னா இப்போ ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. இதை தான் ரசல் பதர் டீம்ஸும் அதுக்கப்புறம் அந்த 1874 உயிர்த்தெழுதல் நடக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, 1874 வந்துட்டு உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு, நம்ம ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கோங்கிறான அந்த அந்த விசுவாசத்தில் இருக்கான்னு பார்க்கும். ராஜ்யங்கிற விஷயம் என்னென்னா ஃபுல்லாகவே அந்த உலக ராஜ்யத்தை டிஸ்ட்ராயில் பண்ணுறது, டிஸ்ட்ராயில் பண்ணி தான் இதை எடுக்குன்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பாடம் போட்டிருப்போம். அதான் அந்த தானியல் கண்ட சொப்பனத்தை ரொம்ப விளைவாரியாக போட்டிருப்போம். அதை கேட்டிங்கன்னா புரியும் பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாதத்தில் வந்து மோதி அடிக்குன்னு பார்க்குறோம். அப்போ உலக ராஜ்யத்தை முச்சுக்குள்ளி வச்சதுக்கப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யமே ஸ்தாபிக்கப்படுது. அப்போ இங்கே வந்து 1874லையும் பிரிட்டிஷ் ராஜ்யம் நடக்கு. இப்போ அதுக்கப்புறம் தான் மக்களாட்சி ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே எப்படி தேவனுடைய ராஜ்யம் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். இப்படி 1874 தேவனுடைய ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்குது, உயிர்த்தல் தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க வேதத்தை பற்றி படிக்காமல் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்துக்கிட்டு படித்து என்ன ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒழிய அவங்களுக்கு வேத ஞானம் வேத அறிவு கிடையாதுன்னு பார்க்குறோம். அது எங்கள் ஊரில் சொன்னால் ஈ அடித்தான் காப்பின்னு சொல்லுவாங்க. அது ஈ அடித்தான் காப்பி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் என்ன செய்கிறான்னா ஹோம்ஒர்க்கு செய்ய கொடுக்குறாங்க, அந்த பையன் ஒழுங்கான ஹோம்ஒர்க் செய்யலை. அதாவது கணக்கு வீட்டு பாடம் ஒரு கணக்கு கொடுக்காங்க, அந்த கணக்கு பாடத்தை அவனுக்கு தெரியல. ஒரு நல்லா படிக்கிற பையன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த கணக்கை நல்லா எழுதிட்டு வரான். எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நோட்டை போடுற முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஈ குறுக்க ஏறுது. குறுக்க வந்து டப்புன்னு மூடுறான். அந்த ஈ அந்த இதை அடித்து ரத்தமாய் அங்கே கிடக்கு. அப்போ அதை வாங்கி ஒரு பையன் அனுப்பிச்சிடான், படிக்காத பையன் அனுப்பிச்சிடான் பார்த்தீங்கன்னா, வாங்கி அதை அப்படியே காப்பி எடுத்து எழுதுறான். காப்பி எடுத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஈ செத்து அதை நஞ்சு கிடக்கிற பார்த்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த எப்படி அதே மாதிரி எழுதிட்டு ஒரு ஈயை பிடிச்சி அதில் புக்கை வச்சு அடித்து இது பண்ணிட்டான். ஏன்னா ஈயை வந்துக்கிட்டு அதில் போர்ஷனில் கொண்டு போகல அப்படின்னு நினச்சி பண்ணான். அதை எங்கள் ஊரில் ஈ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அப்படியே அடிச்சுறது ஒப்பிக்கிறது வந்துட்டு ஒரு நலமான ஒரு உபதேசம் கிடையாது. அப்போ வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் படி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் சத்தியத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் நம்ம நினச்சது பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்கிறேன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம நினச்சது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேவனிடத்தில் அந்த ஞானத்தை அறிவு வாங்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி படிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவன் அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அடியனுக்கு வெளிப்படுத்துகிறா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வசனத்தின் ஆதாரத்தோடு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள பட்சத்தில் தேவனுக்கு நீங்கள் தான் கடக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன்னு பார்க்குறோம். நாணயத்தில் 2 பக்கம் இருந்தால் தான் அது செல்லுபடி ஆகும். அதே மாதிரி விசுவாசத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேவன் மேல் குமாரனை பற்றி விசுவாசம் இருக்குது. இந்த 2ல் ஏதாட்டும் ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்டினா நீங்கள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பரவ ராஜ்யத்துக்கு போகிற ரொம்ப அரிதுங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்னு பார்க்குறோம். அப்போ துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் பரிகரிக்கிற விஷயம் என்னென்னா சாத்தானே வந்துட்டு டிஸ்ட்ராயில் பண்ணுறது விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்த ஒரு வசனம் படிச்சிடலாம். எபேசியர் 3:10 படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ உன்னதத்துல இருந்து துரைத்தனத்து அதிகாரத்துக்கும் இருக்கும். அப்போ உன்னதத்துல துரைத்தனம் அதிகாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூதர்களை ஏற்படுத்துது. அந்த தூதர்களை தான் தேவனுடைய திட்டத்தில் நினைச்சா லூசிபரை அந்த இடத்துல தேவ திட்டத்தில் கொண்டு வந்து பூமியில் வச்சார். அந்த துரைத்தனமும் அதிகாரம் என்னப்பட்டு பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயத்தில் உலக ஜனங்களை தவறான ஒரு உபதேசத்தில் கொண்டு போய் ஆதாமனுடைய சந்ததியை பாவத்தில் விழத்தளிச்சுங்கிற விஷயத்தை அங்கே வேதம் சொல்லப்படுது. அப்போ துரைத்தனை அதிகாரம் எங்கே உள்ளதுன்னா பரலோகத்தில் உள்ளது. அந்த அதிகாரம் எல்லாமே லூசிபர் கையில் இருந்துச்சு. அதை கொண்டு வந்து அவர் தப்பான ஒரு ஆங்கிளில் ஜனங்களை வழிநடத்தி பாவத்துக்குள்ள கொண்டு போயிட்டான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவும் துரைத்தனம் அதிகாரத்தில் உள்ளவர். அவர் வந்து நம்மளை என்ன கொண்டு போயிட்டவர் எங்கே கொண்டு போயிட்டார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு நம்மளை பரிசுத்த நேர கொண்டு போய் அவர் ராஜ்யத்தில் அவரு கூட நம்மளை கொண்டு சேர்க்கிறாருங்கிற விஷயத்தை தான் வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ துரைத்தனை அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா சாத்தானுக்கும் கொடுத்துருந்தாரு. அதை கூட இயேசு கிறிஸ்து வந்து சொல்லி காமிச்சிட்டுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிச்சலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4
வசனங்கள் 5 மற்றும் 6. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உலகத்து ராஜ்யங்களே ஒரு நிமிஷத்தை காமிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உலகத்தை வந்துட்டு யாருக்கு கொடுத்துருந்தாருன்னா ஆதாம் சந்ததிக்கு கொடுத்துருந்தாரு. அதை வந்துக்கிட்டு கைனேட்ஸ் பண்ணுற வழி நடத்துகிற பொறுப்பை லூசிஃபராக்காக கொடுத்துருந்தாரு. அதை தான் சொல்லுது. இதெல்லாம் எனக்கு ஒப்பி விட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஆதாம் வந்து சின்ன குழந்தை மாதிரி தான். ஆனால் அவனை வழி நடத்த பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். ஆனால் அதிகாரத்தை வல்லமைக்கு அவனை தான் வந்து பூமி அவனுக்கு தான் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கேன். ஆனால் நிச்சயது அவனை சச்சி சிறியவன் தான், தூதெல்லாம் சச்சி சிறியவன் தான். ஆனால் கணத்து மகிமையும் அவனுக்கு கொடுத்துருக்கேன். நீ வழி நடத்தணுங்கிற பொறுப்பை லூசிஃபர்ட்ட கொடுத்தாரு. அது நிச்சயம் தப்பான ஒரு ஹேண்டலில் யூஸ் பண்ணி வச்சு பார்க்கும். அதான் சொல்கிறது. யார்கிட்ட சொல்கிறதுன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுது, பிதாவைன்னு எனக்கு கொடுத்துறாரு. அதான் உலகத்தின் ராஜ்யங்களே ஒரு நிமிஷத்தில் காமிச்சு, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேங்கிறான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்றிருக்காங்க. அப்போ உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை எல்லாம் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதை வழிநடத்த பொறுப்பு இருந்துச்சு. ஆதாம் அந்த ஆளுகை தன்மையை வந்துக்கிட்டு இது பண்ணனால அதை யார்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா சாத்தான் கண்ட்ரோலில் போயிட்டு, இப்போ சாத்தானை எடுத்து அவருடைய என்ன செய்யறது பிரதிநிதிகளை இந்த உலகத்து ராஜ்யத்தில் வச்சுருக்கான்னு பார்க்கணும். இந்த ராஜ்யபாரம் தான் உடைக்கப்படுது. எப்படின்னா அந்த உலக ராஜ்யமும் அதை தான் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் படிக்கும் சிலர் துறைத்தனங்க அதிகாரத்தையும் பரிகரித்துன்ற உலக ராஜ்யமும் முடிக்கப்படுது. அந்த ராஜ்யத்துக்கு முன்னாடி அடித்தளம் போட்டது யார் பார்த்தா சாத்தான். அந்த ராஜ்யமும் உடைக்கப்படுது அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்துவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முச்சில உலக ராஜ்யமும் அடிக்கப்படுது. அப்போ பிசாசு வந்து என்ன செய்கிறது, அவன் ராஜ்யபரம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா ஜனங்களை வந்து கெட்ட இதில் கொண்டு போகிறான், பாவத்தை வல்லமை கொண்டு போகிறான். அந்த ராஜ்யபாரமும் முடிவுக்கு வருதுங்கிற விஷயத்தை தான் சொல்லுவார். இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும். ஏன் இதை படித்தேன்னா ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தல் நடக்கும் போச்சில் உயிர்த்தல் நடக்கணும், உலக ராஜ்யம் முடியணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பூமியில் கிறிஸ்துவின் ராஜ்யம் நடக்கணும். அதுதான் அந்த ஆர்டருங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். முதலாம் உயிர்த்தெழுதலில் முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. ரெண்டாவது சபை அங்கிற விஷயம் பார்க்கும். அதுதான் அழியாமை கொடுக்குறாரு. அதை கூட நம்ம படிச்சிடலாம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிச்சலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனங்கள் 5 மற்றும் 6. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போ வந்து இப்போ 5ஆம் வசனம் படிக்கும் வச்சுல மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 முடிவரும் உயிரடையவில்லை. இதெல்லாம் உயிர்த்தெழுதல். அப்போ ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல இல்லை. அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தால் உயிர்த்தெழுதுறாங்க. அப்போ வந்துட்டு அப்போ மனுஷனில் 2 கூட்டத்தார் இருக்காங்க. அவங்க வந்துட்டு முதலாவது வந்துட்டு உயிர்த்தெழுதல் வராங்க. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் சபையும் உலக ஜனங்களும் உயிர்த்தெழுதல் வந்துடுறாங்க. அப்போ இன்னொரு ஜனம் வந்துட்டு உயிர்த்தெழுதல் வரல. அப்போ வந்துட்டு முதலாம் உயிர்த்தெழுதல்னா அப்போ ரெண்டாவது ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குல்ல, அப்படிதான் அர்த்தப்படும். ஏன்னா இன்னொருத்தரும் மண்ணுக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் உயிர்த்தெழல 1000 வருஷம் அளவுக்கும் ஒரு டீம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வரல, அது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் யார் வரனா, முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு பாக்கியவானும் பரிசுத்தவானா இருக்கான்னு சொல்லப்படுது. அப்போ பாக்கியவான் லிஸ்ட் யாரும் உலகச்சாரவங்க வராங்க, அவங்களுக்கு கிருபையாக நினைச்சு பண்ணிட்டு வராங்க. பரிசுத்தவானா இருக்கான்னு இவர்கள் மேல் 2ஆம் மரணம் அதிகாரம் இல்லை. எவர்களும் 2ஆம் மரணம் இல்லைன்னா அந்த பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்ட இவர்களுக்கு தான் 2ஆம் மரணம் ஆளுகை செய்வதில்லை. ஏன்னா இவங்க ஜெயிச்சுட்டு வந்தவங்க அந்த இன்னொருத்தர் வந்துட்டு இன்னொரு குரூப் என்னச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புக்குள்ளே வர்றவங்கிற விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் உயிர்த்தெழுதலும் பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான் இருக்கு. பாக்கியவான கிரேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்னென்னா பரிசுத்தவான் இருக்காங்க. இவங்க தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். இவர்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை, அதிகாரம் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியனாக இருந்து அப்போ கிறிஸ்துவனுடைய வேலையை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆசாரியார் இருந்து அவரோட கூட
1000 வருடம் அரசாட்சி ஆழ்வார்ன்னு இருக்கும். இந்த 1000 வருஷம் முடியும், 1000 வருடம் அரசாட்சி ஆழ்வார்ன்னு இருக்கும். இது யாரும் பார்த்தீங்கன்னா சபைன்னு பார்க்கும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்ல முடிச்சது பார்த்தீங்கன்னா யார் அதுன்னு சொல்லுங்க. இந்த பரிசுத்தவானும் இந்த பாக்கியவான் யார் சொல்ல முடிச்சது பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லப்படுது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி, பாவங்கள் அற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாய தேவனுக்கு முன்பாகவும் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியனுமான அவர்களுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்று கூறுவதாக என்று சொல்லிட்டு, இதோ மேகங்கள் கூட வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமி கோத்திரத்தார் அவரை பார்த்து புலம்பி அழுவார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ அது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரமுச்சில் பார்த்தீங்கன்னா உயிர்த்தில் வரமுச்சில் வந்துட்டு என்ன சொன்னால் சபையும் பார்க்குங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சபை உயிர்த்தெழுது. அந்த சபை உயிர்த்தெழுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவை தேவனுக்கு முன்பாக. அவன் பிதாவை தேவனுக்கு முன்பாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களாக அந்த 1,40,000 பேர் தான் இருக்காங்க விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சோழே நம்ம அதை படித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்தல் 20:6 5-6 படிக்கும் முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கு. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தானே அவர் கட்டி போடுறாருங்கிறான விஷயத்த சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்துட்டு சொல்லப்படுது. அப்போ நம்ம வந்து கொரிந்தியில் படிக்கும் பட்சத்தில் என்ன படித்தோம்னா பவுல் என்ன சொல்கிறாருன்னா உயிர்த்தெல்லாம் நடக்கும், சாத்தானையும் அந்த பார்த்தீங்கன்னா அவர் துறைத்தனை அதிகாரத்தையும் பரிகரிக்கிறார், கட்டி போடுறாருங்கிற விஷயத்த கொரிந்தியில் சொல்கிறாரு. இங்கேயே யோவான் சொல்ல முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் அந்த நடக்கும், உயிர்த்தெல்லாம் நடக்கும், சாத்தானை கட்டி போடுற விஷயம் இங்கே நடக்குங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதை கூட படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 20:1-2 முதலாம் 1-2 படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனங்கள் 1 மற்றும் 2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தல் நடக்கும், அதுக்கப்புறம் உயிர்த்தல் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானை கெட்டி போடுற விஷயம் நடக்கும்னு பார்க்கும். அப்போ 2 விஷயம் நடக்கும். அதாவது அப்போ உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் சொல்றாரு 1000 வருட அரசாட்சி. அதில் என்ன சொல்றாரு, அந்த 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோச போகாதபடி அப்படின்னு இருக்கு. அது ஜனங்களை மோச போகாது அப்படின்னா அங்கே வந்துட்டு 1000 வருட அரசாட்சியில் ஜனங்கள் வருவாங்க, அந்த ஜனங்களை மோச போகாதபடி என்ன செய்யறாரு, அது பாதுகாக்கிறாருங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ அங்கே யார் வந்துடுறாங்கன்னா அப்போ உலக ஜனங்கள் அங்கே வந்துடுறாங்கங்கிற விஷயத்தை தான் அது அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். லூக்கா 14:14. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 14. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்போ முதலாம் உயிர்த்தெழுவன் பரிசுத்தவானும் பாக்கியவான் என்று எழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த உயிர்த்தெழுதலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ங்கிற விஷயத்த இந்த லூக்கா 14:14 நம்ம ஆண்டவராக இயேசு சொல்றாரு. நீ பாக்கியவானாக இருப்பாய், அப்போ உனக்கு பதில் செய்ய மாட்டார், நீதிமான உயிர்த்தெழுதலே உனக்கு பதில் செய்யப்படும் இருக்கும். அப்போ உயிர்த்தெழுதல் யாருக்காக வச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமான்களுக்காக வச்சிருக்குது. இந்த நீதிமான் தான் யாருன்னா பரிசுத்தவான்கள்னு சொல்லப்படுது. அவங்க முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன சொன்னா உலக ஜனங்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே தான் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பரிசுத்தவான்களும் நீதிமானும் வராங்க. அதுக்கப்புறம் ஏன்னா யார் வரனா உலக ஜனங்கள் வருகிறான்னு பார்க்கும். அப்போ 2ஆம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் என்ன செய்றாங்க, சபை வகுப்பாராகி இருந்து பாவம் செய்கிறவங்க துணிகாரம், அதாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவர் அதை உடன்படிக்கை அந்நியனாய் காணப்பட்டு துணிகாரம் பாவம் செய்கிறவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னதுன்னா ராஜ்யத்தில் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க என்னதுன்னா உலக ஜனமாகவும் ஒரு வாய்ப்புக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்துட்டு புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம்னு பார்க்குறோம். இப்போ யாரை புதுப்பிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்குள்ள உலக ஜனங்களை புதுப்பிக்கிறதுக்காக கொண்டு வர்றாரு, ரினியூ பண்ணுறதுக்காக கொண்டு வருவார். ஆனால் ரினியூ பண்ண முடியாத ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சபை ஹோப்பாராக வந்து பாவம் செய்கிறாங்க, துணிகராகவும் பாவம் செய்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு பார்க்கணும்.
அப்போ இவங்களுக்கு எப்போ தண்டனை பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்துட்டு 1000 வருடம் என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பீரியடுக்காக வச்சிடுறாங்க. அப்போ 1000 அரசாட்சியிலையும் வந்து என்ன செய்றாங்க, ஒரு புதுப்பிக்கிறதுக்காக, அதாவது வாய்ப்புக்களாக வர்ற உலக ஜனங்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவங்களும் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்து பாவம் செய்வாங்க. பாவம் செய்கிற மரணங்கிறான ஒரு கூட்டத்துக்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் அங்கே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்க என்ன செய்றாங்க, 1000 வருடம் வரைக்கும் உயிரோடு இருந்து அந்த கிராஸ் ஸ்பீடாக என்ன செய்றாங்க, ஃபுல் பண்ணிடுவாங்கன்னு பார்க்கணும். எப்படி வந்துட்டு ஆதாம் வந்து 930 வருஷம் இருந்தார். அவருக்கு நித்திய ஜீவன் இருந்தால் அழியாமை சுதந்திருப்பார்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான ஒரு சத்தியத்துக்காக நிலைநிற்கிறவங்க 1000 வருஷம் ஃபுல்லாக நின்றுவாங்க. நின்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தானை விடுதலை பண்ணி வர்றான், வந்து மறுபடியும் இவங்க மோசம் போக்குற வரான். அந்த மோசம் போக்குறதுக்கு இவங்க வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களையும் ஏற்கனவே 1000 வருட அரசாட்சிக்குள்ளே வாழ்ந்து மறைச்சிடுறாங்கல்ல, அவங்களையும் கொண்டு போய் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்குள்ளே போவாங்க. அவங்க மறுபடியும் எழுப்புவாங்க. என்ன முதலாம் உயிர்த்தலுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு, அதாவது சபை வகுப்பாராக இருந்துட்டு பாவம் செஞ்சவங்களையும், இந்த 1000 வருட அரசாட்சியில் பாவம் செஞ்சவங்களையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 வருட முடிவிலையும் இன்னும் பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரும் சேர்த்து தான் 2ஆம் மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறாருங்கிற விஷயத்த சேவன் சொல்கிறான்னு பார்க்கலாம். அதுதான் ஒரு விஷயம். அதான் நீதிமான் உயிர்த்தெழுதுங்கிற விஷயம் சொல்கிறது. அப்போ யார் வந்துக்கிட்டு அந்த சபை வகுப்பாராக மாறாங்க, அந்த 1,40,000 பேர் யாருங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அது கூட படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்கள் படிச்சலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 5 வரை. பின்பு நான் பார்த்த பொழுது, இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டு 34,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெரு வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாததாய் இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். போதும். அதன் பின்பு நான் பார்த்து இருக்க போது, இதோ சியோன் மலையின் மேலும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய நாமம் சொல்லிட்டு அவருடைய பிதாவின் நாமம் தங்களை நெற்றியில் எழுதப்பட்ட 1,40,000 கண்டேன் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நாமங்கிறதே அவர் பிதாவையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏற்று கொண்டவர்கள். அவருடைய பிதாவை அவங்க மனதில் அதுதான் இருந்துச்சு. பிதாவை யார் இருந்திருது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரங்கிறான்னு மேலே விசுவாசம் இருந்தவங்க அவங்க மனதில் இருந்துச்சு. அவங்க யார் பார்த்தா 1,40,000 பேர் இருக்காங்க சொல்கிறாரு. அவர் சிங்காசனம் முன்பாகவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. பூமியிலிருந்து மீட்க கொள்ளப்பட்டவர்கள் 1,40,000 பேர் இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடாது. பூமியிலேருந்து இவங்க மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு விளக்கரையமாக வாங்கி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாத இவர்களே என்று, ஸ்ரீங்கிறது உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாத இவர்களே, கற்புள்ளவர்கள் இல்லை இவர்களே அப்படின்னா, கற்புன்னா உலகத்தில் உள்ள நாகரிகங்களையும் உலகத்தில் உள்ள அந்த காரியங்களையும் பார்க்கும். கிறிஸ்து என்ற ஒரே புருஷருக்காக ஒப்புவிக்கப்பட்ட கற்புள்ள கன்னியைன்னு சொல்லிட்டு, அந்த கன்னியை தான் இவர்கள்ன்றாங்க. அந்த கன்னி இவர்கள். ஆட்டுக்குட்டியான எங்கே போனால் அவர் பின்பற்றி இவர்களே. ஆட்டுக்குட்டியான என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த ஊழியம் செய்தார், நன்மை செய்தவராக சுற்றி செஞ்சார். அந்த நன்மைங்கிற என்னன்னா சுவிசேஷம் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் செய்தார் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து ஆட்டுக்குட்டியானது முதற்பனாக மீட்டு கொண்டவர். மனுஷர்லேருந்து முதற்பனார்கள் ஆட்டுக்குட்டியானருக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் வாயில் கபடு காணப்படவில்லை. கபடுங்கிற விஷயம்னா தவறான உபதேசம் காணப்படவில்லை. இவர் தேவனுடைய சிங்காசனமால் மாசு இல்லாதவர்கள். அப்போ தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற ஸ்லாக்கியம் பெற்றிருக்காங்க. மாசு இல்லாதவர்களும்
குச்சமில்லாதவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். இவர்கள் தான் அந்த 1,44,000 பேருங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இதோட ஜோடி வசனம் வேறு ஏதாட்டி இருக்குதாங்கிறான விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு வசனம் வந்துட்டு ஒரு ஜோடி வசனம் இருந்தால் தான் அந்த அந்த வசனம் வந்து ஜோடி வசனம் இருந்தால் தான் அந்த வசனத்தை வந்து உறுதிப்படுத்துகிற வசனமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த வசனத்துக்கு ஜோடி வசனம் இருக்கான்னு படிச்சிடலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 24, 28 வசனம் படிச்சிடலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 12 வசனங்கள் 22 முதல் 24 மற்றும் 28. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். அப்போ சொல்ல நீங்களோ, இதில் யார் சொல்றா, எபிரேயர் ஆசிரியர் பவுல் சொல்றாரு. நீங்களோ சியோன் மலையிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்துக்கும் சொல்லிருக்கு. அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சியோன் மலைங்கிற விஷயம் இருக்குது. அது எங்கன்னா பரலோகத்தில் இருக்குது. ஜீவனுள்ள நகரமானா அழிவில்லாதது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஜீவனுள்ள நகரம் சொன்னா பரலோகத்தில் யாருக்குமே மரணம் கிடையாது. அந்த மரணம் இல்லாத இடத்துக்கும் பரம எருசலேம் இடத்துக்கும், எருசலேம்னா சமாதானத்தை அஸ்திபரம் செயல்படுற அந்த இடத்துக்கும் 1000-10,000 தேவதூதர்களுக்கும். அங்கே யார் இருக்காங்கன்னா தேவதூதல் இருக்காங்களா, அது நிறைய பேர் இருக்காங்களா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கும் பரலோகத்து பேர் எழுதுகிற முதல் பேரோட சர்வமாய் சங்க இடத்துக்கும். அப்போ வந்துக்கிட்டா பரலோகத்துக்கு போகிறதுக்கும் ஒரு வகுப்பார் இருக்காங்க. அந்த வகுப்பார் இடத்துல வந்துடுறாங்கன்னு பார்க்கணும். அதான் வந்துட்டு சியோனிலே இன்னான் பிறந்தார் என்று தொகை எழுதுன்னு சொல்லி ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க. அப்போ பரலோகத்தில் பேர் எழுதுனா இந்த 1,44,000 பேருக்கு யாரெல்லாம் குவாலிஃபைடு ஆகியிருக்கான்னு சொல்லி யார் பேர் இருக்குது, அந்த பேர் தான் யாரும் பார்த்தீங்கன்னா முதல் பேரானவர்கள். அதுதான் 1,44,000 பேர் அவங்க வந்திருக்காங்க. அதுதான் சபை, அதுதான் சர்வ சங்கமாய சபைன்னா சர்வங்கிற விஷயம்னா இந்த பூமியில் அடங்க அர்த்தம். அப்போ பூமியில் அப்படின்னா எல்லா பூமியில் உள்ள இடங்கள்ல சர்வ இடங்கள்லையும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வராங்கன்னு பார்க்கணும். சர்வ அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பலிகளை பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி அப்படின்னா சர்வாங்க பார்த்தீங்கன்னா துண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே வந்துட்டு சபைங்கிறதுல அங்கங்கே துண்டாக இருப்பாங்க. சர்வ சங்கம்னா அது ஒன்று சர்வங்கிற முழு உலகத்தையும் இடைவிடும். சர்வ சிருஷ்டின் சர்வன்னா அது எல்லாத்தையும் குறிக்கிற விஷயம். அப்போ பூமியிலேருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான் சர்வன்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்வ சங்கமாய சபை இடத்துக்கும். சர்வ சங்கம்னா தமிழ்நாடு இருக்கும், கேரளா இருக்கும், உலகத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டு இருக்கும், ஒவ்வொரு இடங்களும் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்தியா தேசத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டு இருக்கும், அதே மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அங்கேருந்து கலெக்ட் ஆகி வருவாங்க எங்கள் பரலோகத்துக்கும். சர்வ சங்கமாய சபை இடத்துக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமாண்டு ஆவி எடுத்துக்கும். இங்கே பூர்ணப்பட்ட சபை யார் அவங்க வராங்க. ஆவியின் இடத்துக்குன்னு சொன்னீங்கன்னா மாம்சம் ரத்தம் பல ராஜ்யத்தை சுகந்திருப்பதில்லை. இங்கே நம்மளோட ஆத்மா தான் என்ன செய்து அங்கே போதும் பார்க்கும். அதான் நீதிமான ஆவி இடத்துக்கும். புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு இடத்திற்கும். அங்கே இயேசு கிறிஸ்து வராரு. அவர் தான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவர் பரிந்து பேசிட்டு அவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யாது அவர்கிட்ட வந்து சேர்ந்தீர்கள்ங்கிறான விஷயத்தை சொல்கிறாரு பார்க்கும். இப்போ பரலோகத்துக்கு போகிறது யார் பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேர் மட்டும்தான் அங்கே போகிறாங்களோ இல்லையா, திரள் கூட்டம் அங்கே கிடையாது, போவாதுங்கிற விஷயத்த இங்கே தெளிவாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சிங்காசனம் முன்பாக நிற்க கண்டேனுங்கிறான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து 1,40,000 பேர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த திரள் கூட்டம் யாரும் பார்த்தீங்கன்னா அதாவது 1,40,000 லெக்க தவறி விட்டார்கள். அவங்க என்ன பூர்ணமாக்கப்படலை. அதனால் என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா சபை வகுப்பார அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது 28ஆம் வசனத்தில் இப்போ படிக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பிரிகிறவர்களாகிய நாம் வந்துட்டு பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்து
கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும். அசைவில்லாத ராஜ்யம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேபுகாத் நேச்சர் பீரியடில் வந்துட்டு அந்த பொற்சிலையை காமிக்கிறார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக ராஜ்யம் காமிக்கிறாரு. அப்போ வந்து நேபுகாத், அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு களிமண் சொல்லப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், இதெல்லாம் அசைஞ்சுன்னா எல்லாம் அசைஞ்சு உடஞ்சி போயிட்டு இதெல்லாம் மாறி போன ஒரு ராஜ்யம். ஆனால் அசைவில்லா ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யம் பரலோகம், அது அசைவில்லாதது. அதே மாதிரி பூமியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க போகிறது. 1,44,000 பேர் அங்கே வந்து ஆளு செய்கிறவங்க இருப்பாங்க. இந்த ராஜ்யம் வந்து என்றைக்கு அசைவில்லாதது, அதெல்லாம் மாற இல்லாத ஒரு ராஜ்யம் வந்து பூமியில் ஸ்தாபிக்கப்படுது. அந்த ராஜ்யத்தை நம்ம பெறுறதுக்கு நம்ம வந்து பயத்தோட பக்தியோட நமக்கு வந்துட்டு அவர் ஆராதனை செய்து அவர் கிருபையை பற்றிக்கொள்ளணும். ஆராதனை செய்யணும், அவருக்காக நீ வாழ்ந்து காட்டினாதான் நம்ம நினைச்சது ஆளி செய்கிறவளாய் மாற முடியுங்கிறான விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் முதற் பேரான யாரு? அந்த முதற் பேரான தான் சர்வ சங்கம சபையிடத்தை போனாங்க, அதுதான் முதற் பேரானவர்கள். அதே மாதிரி நம்ம எவ்ரியர்லையும் படிக்கும் பட்சத்தில் முதற் பேரானவர்கள் தான் நினைச்சிட்டாங்க அந்த சியோன் மலையிடத்துலையும் இந்த பரலோக ராஜ்யத்தில் போனாரு என்று சொல்லப்படுது. சர்வ சங்கம சபையிடத்துல அந்த முதற் பேரானவர்கள் தான் வந்துட்டு குவாலிஃபைட் ஆகிறாங்க. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் அந்த வசனம் படிக்கும் பட்சத்திலையும் முதற் பேரானவர்கள் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 1,44,000 பேரை மாறுறாங்க. அவங்க தான் கபடுல மாசில்லாதவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தான் ஆட்டுக்குட்டியான கூட இருக்கிற ஸ்லாக்கியத்தை நினைச்சிட்டாங்க பெற்றுக்கொள்றாங்கன்னு பார்க்குறோம். அதான் அப்போ அந்த முதற் பேரான யாருங்கிறான விஷயத்த வேதத்துல இருந்து நம்ம பார்த்துடலாம், படிச்சிடலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 8 வசனம் 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ பார்த்த ஆவியின் முதற் பேரானவர்கள், நம்ம அந்த ஆவி தான் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா எங்க பரலோகத்தின் ஆவியின் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய ஆவியின் இடத்துன்னு சொல்லிருக்கு. அந்த ஆவி இடத்தான் சொல்லுது. ஆவியின் முதற்பேரனை பெற்ற நாமும் நம்மளுடைய சரீர மீட்பாய் புத்திர சுகாரத்தின் வர காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புத்திர சுவிகாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் முதற் பலன். அதை தான் இந்த சரீர மீட்பு, மாம்சம் ரத்தம் ஒரு பரவ ராஜ்யம் சுதந்திரம் கிடையாது. நம்மளுடைய ஆவி ஆத்மா தான் அதை சுதந்திரத்துக் கொள்ளுது. அதை தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அந்த முதற் பேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவியின் முதற் பேரர்களை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். யாக்கோபு 1:18 இந்த முதற் பேரனை குறித்து சொல்லப்படுது. யாக்கோபு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதற்பலனாகபடி என்றிருக்கார். அவர் சித்தம் கொண்டு, அவர் சித்தம்னா அவர் சித்தத்தின்படி பிதாவின் சித்த சீர்களே என்னை தாயின் தவறார பாருன்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய சித்தமும் பிதாவின் சித்தத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அழைக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சிருஷ்டிகரே நாம் இருப்பதாக. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள்லையும் முதற் பேரானபடி நம்மளே சத்திய வசனத்தை ஜனிப்பித்தார். உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள் வந்துக்கிட்டு தேவனுடைய வசனத்தையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ அந்த முதற் பேரானவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தேவன் முன்குறித்து அவர்கள் தான் முன்குறிச்சிருக்கார். அவங்க தான் விசுவாசிக்காங்க. அவங்க தான் எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. நம்ம சுய பலத்தினால நம்ம சுய கிரியனால கிடையாது. தேவனுடைய கிருபையும் நம்ம அவங்களுக்காக எஃபெக்ட் போடுற ஒரு விஷயத்தையும் அடையாளப்படுத்தும். அந்த எஃபெக்ட் போட்டால் தான் நம்ம எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்யத்தில் சென்று சேர முடியுங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ சியோங்கிறான விஷயம் என்னன்னு பார்த்தலாம். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2 அதுக்கப்புறம் 11ஆம் வசனம் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 48 வசனங்கள் 2 மற்றும் 11. வட திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இது யார்? உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. அப்போ சியோனுங்கிற விஷயத்த எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் படிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமி மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவே மகாராஜின் நகரம்னு சொல்லிருக்கு.
வட திசையில் அப்படின்னு இருக்கு. அப்போ வட திசைன்னு எங்கே இருக்குது? பூமியில் வட திசையில் தான் என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்குது. அது சியோன் பர்வதம். அப்போ சியோனுங்கிறான ஒரு மலை அங்கே இருக்குங்கிறான விஷயத்த உறுதிப்படுத்துது எங்கள் வேதம். அது ஜோடி வசனம் உறுதிப்படுத்துது. அது என்ன சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஆசை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் போகணுங்கிறதான ஆசை இருக்குது. அந்த ஆசை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிரேடு நம்பர் 1ஆன ஒரு விஷயம். உலகத்தில் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா என்ன ஆவாங்கன்னா டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், கலெக்டர் ஆகிறேன் சொல்லுவாங்க. ஏன்னா அது உயரியான படிப்பு, உயரியான ஒரு சேவைன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உயர்வான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்வ பூமிக்கு மகிழ்ச்சின்னா இப்போ மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்னென்னா பரலோகத்தை பார்க்கணும், தேவனுடைய வாசலத்தை பார்க்கணுன்னு தான் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை தான் அதுன்னு பார்க்கும். அது மகாராஜன் நகரம் சொல்லிருக்கு. அதுதான் தேவனுடைய நகரம் சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை படிக்கும் சார், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக. அப்போ சியோன் பர்வதங்கன்னா 1,40,000 மகிழ்வதாக. யூதா குமார்த்தி கழிவுருவாக. அந்த யூதா குமார்த்திங்கிற யாருன்னா திருக்கூட்டம் அப்படின்னு பார்க்க அவர்கள் மகிழ்வராகன்னு சொல்லிருக்கு. அப்போ யூதா கோத்திர சிங்கம்னா யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய அந்த திருக்கூட்டம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சியோனை சுற்றி உலாவி அதனுடைய கொத்தங்களை எண்ணுங்கள்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். அப்படின்னு சுற்றி அப்படின்ட்டு சியோனுடைய அந்த வாசஸ்தலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 68 படிச்சலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 78 வசனம் 68. யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். அப்ப தேவனுடைய திட்டத்துல யாரை தேர்ந்தெடுக்கான்னு பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தை தேர்ந்தெடுத்தார். அப்போ யூதா கோத்திரங்கிற விஷயம் யார் பார்த்தீங்கன்னா திரள்கூட்டத்தை அடையாளப்படுத்துது. அது 30-60 அடையாளப்படுத்துது. தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தை தேர்ந்தெடுக்க. சியோன் பர்வதங்கிறது 1,40,000 பேரை அடையாளப்படுத்துது. அப்போ 1,40,000 சியோன் அழைப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஓடுறாங்க. அந்த ஓட்டத்துக்கு சரியான அவங்களுக்கு ஓட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த 60-30 என்னென்னா சியோனுக்கு போகணும், பரலோக ராஜ்யம் போகணும், தவிப்பும் ஆசைகள் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது, ஆஞ்சம் இருக்குது. ஆனாலும் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த வாழ்க்கை தரத்துக்கு ஓட முடியல. அவங்களுக்கு வாழ பிரயாசப்படுறாங்க. ஆனால் அவங்க உடல் ஒத்துழைப்பு கொடுக்க முடிக்கி அவனை மாம்சத்தில் என்னதை விழுந்தும் போகிறாங்கன்னு பார்க்கணும். அதை தான் இங்கே அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம் 97ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 97 வசனம் 8. சியோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். சியோன் கேட்டு மகிழ்வதாக, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் யூதா குமாரத்தை களி கூறுவதாக. அப்போ சியோன் கேட்டு மகிழ்ந்தன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சியோன் எதுக்காக ஆசைப்படுச்சுன்னா பரலோகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. இப்போ பரலோகம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு என்ன செய்து ஒரு ஆளுகையும் கிடைக்குன்னு பார்க்கணும். ஆளுகை கிடைக்குன்னு பார்க்கணும். அதை தான் இங்கே சொல்லப்படுது, மகிழ்வதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நியாய தீர்ப்புகள் யூதா குமாரத்தை கழிவுறுவதாக. அப்போ யூதா குமார் நியாய தீர்ப்பு எங்கே நடக்கும்? பூமியில் நடக்கும். பூச்சக்கரத்தை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் நீதியோடு நியாயத்தோடு சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பான் இருக்கு. அப்போ சத்தியம் எங்கே போதிக்கும் போச்சு பார்த்தீங்கன்னா யூதா மகிழ்வதாகன்றிருக்கு. அப்போ யூதாவுக்கு என்ன செய்யறது? சரி பரவாயில்ல, சரி நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம மிஸ் பண்ணாலும் நமக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு உயிர் பிச்சை கிடச்சிச்சேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த திரள் கூட்டத்துக்கு மரணம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபைக்கும் என்ன செய்யறது? மரணம் கிடையாதுன்னு பார்க்கும். இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டாங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சலாம் 149ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 149 வசனம் 2. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர் மகிழவும் சியோன் குமாரர்ன்றது. அப்போ சியோன் குமாரர் குமாரத்தி என்று சொல்லப்படுது. அப்போ குமாரர் குமாரத்தின்னா சபை வகுப்புள்ள 2 கூட்டத்தார் இருக்காங்க. அதுதான் ஆண் பெண் வகுப்பார் இருக்காங்க. அந்த ஆண் பெண் வகுப்பாரை தான் இதை அடையாளப்படுத்துது. தங்கள் ராஜாவின் கலிகூற கடவுள்னா அவருடைய தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னத பாட்டு அதிகாரம் 3 வசனம் 11. சியோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மணமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். சியோன் குமாரத்திகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவினுடைய சோலமன் கல்யாணத்துக்கும் மழமகிழ்ச்சி நாளில் அவருடைய தாயார் சூட்டின முடிய பாருங்கள் இருக்கும். அப்போ சியோனுங்கிறது யார்? 1,44,000 பேர். இப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டாரு. அவருடைய வந்துக்கிட்ட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் ஜீவக்கிரீடம் இருக்குது. அதே மாதிரி யாருக்கு கொடுக்க போகிறோம்? மணவாட்டிக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டருக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுது, ஜீவக்கிரீடத்தை பெறுவேன்ருக்காரு. அந்த இயேசு கிறிஸ்துவோட மணவரையில்னா இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேர் கிடைக்குது. அதுதான் மணவாட்டின்னு சொல்கிறது. அவரோட மணவரையில்னா அவர் கூட இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த இதை தான் அந்த இடத்த தான் அங்கே குறிக்கப்படுது என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். ஏசாயா 40:9. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 40 வசனம் 9. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அப்போ சியோன் என்று சுவிசேஷிகை என்று. அப்போ சியோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சுவிசேஷம் அறிவிக்குது. நீ உயர்ந்த பர்வத்தில் ஏறு. அந்த உயர்ந்த பர்வம்னா சியோன் பர்வதம் பரலோகத்தை அடையாளப்படுத்துது. எருசலேம் என்று சுவிசேஷிகை, நீ உரத்த சத்தமிடு என்று. எருசலேம்ங்கிறது திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துது. கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தேவன் என்று கூறுன்றிருக்கு. இப்போ யார் பார்த்து அந்த 60, 30ன்னு பார்க்கணும். இதுதான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஆயத்தப்படுத்துன்னு பார்க்கணும். இன்னொன்று சபையில் பார்த்தீங்கன்னா சபையை வந்து என்கரேஜ் பண்ணுறது யார்? சியோன் 1,44,000 பேர். அடுத்த கட்டில் யார் என்கரேஜ் பண்ணுறது? 60 பார்க்க அவங்கள இது பண்ணுறாங்க தெலுக்கூட்டம். 3வது சபை. சபையில் பிரசங்கம் பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் எல்லா சகோதரரும் எடுக்காங்க. எல்லா சகோதரரும் யாரையும் தான் எல்லா சகோதரரும் பாடம் எடுக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிறவங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன செய்கிறாங்க, அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை தரம் எடுக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பாடம் எடுப்பாங்க, அந்த பாடத்துக்கு கொஞ்சமாட்டி தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. இன்னொருத்தர் பாடம் எடுப்பாங்க, அந்த பாடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன ஜீவிப்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ எல்லாருமே நினைத்துப்பட பார்த்தீங்கன்னா அந்த பரவராஜ்ய வகுப்புக்குள்ளே வர்ற சபைக்குள்ளே நினைச்சு பார்த்தீங்கன்னா சபையை வளர்க்குற யார் வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சியோன் அந்த தொலைக்கோட்டை எல்லாம் சேர்ந்து வளருது. ஆனால் வந்துட்டு வளராத யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் மரணத்துக்குள்ளவங்க வளராமல் போகிறாங்கங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 87ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள் படிக்கும் பார்த்தீங்கன்னா சியோனை குறித்து இன்னார் பிறந்தார் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். அப்போ சியோனுக்கு யார் போகிறாங்கங்கிற விஷயத்தை யார் சிறப்படுத்துகிறா பார்த்தீங்கன்னா உன்னதமானவர் பிதாவை தேவன் வந்து சிறப்படுத்துகிறார். கர்த்தர் ஜனங்களை பேரெழும்போது இன்னார் பிறந்தார் என்று தொகையிடுவார்ன்றது. அப்போ தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,44,000 தொகை யார் நிர்ணயம் பண்ணார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கர்த்தருங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. உன்னதமானவர் வந்துட்டு நினைச்சிடாருன்னா இன்னாருன்னா அழைக்கப்படுறாருன்னா தொகையிடுற விஷயம் என்னென்னா சித்தம் கொட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உன்னதமானவர். சியோனை குறித்து இன்னார் பிறந்தார் என்று சொல்லப்படும்னா அந்த திட்டத்தை வகுத்து யாரும் உன்னதமானவர்னா யார்? பிதாவாய் தேவன். அந்த தொகை எழுதுகிற விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துங்கிற விஷயம் சொல்லப்படும்னு பார்க்கும். அப்போ உயிர்த்தெழுதலில் வரிசையில் முதற் பேரவன் யாருன்னா கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவனுடைய அவர்கள் 1ஆம் உயிர்த்தெழுதலில் யார் வரனா சபை வருதுன்னு பார்க்கும். 2வது திரள் கூட்டம் வரப்போகுது. அதாவது 2வது பாடத்தில் வந்து நம்ம பார்த்தலாம். இவ்வளோனோடு பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.